ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டோரிமான். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிறைய பேர் சொல்றது என்னன்னா டோரிமான் வந்து காதே இருக்காது. டோரிமான் வந்து பூனைங்கிறாங்க, காதே இல்ல. பூனை என்ன ப்ளூ கலர்லயா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா பூனை டோரிமான் வந்து பூனை தான் கைஸ். என்னன்னா ஆனா பூனை, ஆனா ரோபோட் பூனை. டோரிமானை உருவாக்கும் போது அது டோரிமானோட ரியல் கலர் வந்து எல்லோ அண்ட் ரெட், காது ரெட்டா இருக்கும். அதுதான் டோரிமான் ரியல் கலரு. அது உருவாக்கி முடிச்சோன்னே டோரிமான் வந்து உருவாக்கி முடிச்சோன்னே எலி வந்திருக்கு கைஸ். உருவாக்கி முடிச்சதுக்கு அப்புறம் சார்ஜிங் ஏற்றிட்டு இருக்கும்போது அப்ப வந்து எலி வந்து டோரிமானை வந்து காடை வந்து கடிச்சிருது. ஒரு சைடு கடிச்சனால அது ஒரு சைடு கடிச்சனால இன்னும் சைடு தான் பாதி காடு இருந்திருக்கு. அப்படி இருந்தா நல்லா இருக்காதுல, அதான் 2 காடுமே எடுத்துட்டாங்க. அப்படி வந்து எலி கடிச்சனால அப்படியே வந்து கலர்லாம் மாறிடுச்சு. அப்படியே டோரிமானோட கலர் அப்படி தானாவே மாறிடுச்சு ப்ளூ கலர்ல. அதால தான் டோரிமானுக்கு எலியை பார்த்தா பயமா இருக்கு. நோபிட்டா வந்து எல்லாருக்கும் தெரியும். அவன் வந்து படிக்க மாட்டான், எழுத மாட்டான், எல்லா வேலையும் பண்றதுக்கு சோம்பேறியா இருப்பான், தூங்கிக்கிட்டே இருப்பான். நோபிட்டாக்கு அடுத்த ஜென்ரேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. நோபிட்டாவோட குழந்தை, அந்த குழந்தை 23ஆம் நாட்டில் பிறக்குது. நோபிட்டாவோட பிறந்தனால அந்த பிள்ளையும் மக்கா இருக்கு. எல்லாரும் இன்டெலிஜென்டியா இருக்காங்க, டேலண்டா இருக்காங்க. நம்ம மட்டும் ஏன் மக்கா இருக்கும்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து அவனுக்கு வந்து தோணுது, நம்ம தாத்தா படிக்கிறதுனாலதான் நம்மளும் இதே மாதிரி மக்கா இருக்கும். நோம்பிட்டோட பேரனுக்கு தோணுது. 21 நூற்றாண்டுல டெக்னாலஜி நிறைய வளர்ந்துடுச்சு. அந்த ரோபோட் வந்து வாங்குறாங்க. அந்த பையன் வந்து ரோபோட் ரோபோட் பேரு தான் டோரிமான். நீ வந்து எங்க தாத்தா வீட்டுக்கு போயிட்டு அவர் சின்ன வயசுல என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்றாரோ அதுலலாம் நீ வந்து காப்பாத்து, எல்லாத்துக்கும் நீ தான் சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு 21ஆம் நூற்றாண்டுல இருந்து நோபிட்டாவோட நூற்றாண்டுக்கு டைம் டிராவல் பண்ணி வராங்க. இப்படிதான் வந்து டோரேமான் நோபிட்டாவை மீட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா டோரேமானை வந்து நோபிட்டா மீட் பண்ணும் போது நோபிட்டா பயந்து போயிடுறான். திடீர்னு ரோபோட்டு ப்ளூ கலர்ல வேற இருக்கு, ஜைடாண்டிக்கா பெருசா வேற இருக்கு. அப்பனா பயப்படுவாங்க தானே, அந்த மாதிரி பயந்துடுறான். டோரிமான் சொல்றாங்க, ஹே நீ இப்போ வந்து வெளியே போவல, நீ வெளியே போனா உனக்கு ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நோபிட்டா வந்து நீ யாரு, எனக்கு நீ தான் தெரியாதுன்னு அப்படி நோபிட்டா வந்து பேச்சை கேட்காம வெளியே போயிடுறான். அடுத்து வெளியே வந்துட்டு சுசுகா வீட்டுக்கு போகும்போது அதே மாதிரியே ஒரு கார் வந்து நோபிட்டாவை இடிக்க வருது. டக்குன்னு டோரிமான் வந்து பேம்பு ஷூட்டர் வச்சு காப்பாத்துறான். அதுக்கப்புறமேட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. டோரிமான் எண்ட் ஸ்டோரி பாத்தீங்கன்னா, டோரிமான் லாஸ்ட் எபிசோட் என்னன்னு கேட்டீங்கன்னா 2 உருட்டு கதை சுத்திக்கிட்டு இருக்கு. இன்னொன்னு உருட்டு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, டோரிமான் வந்து செத்து போயிடுவாங்க, நோபிட்டா விட்டு டோரிமான் வந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டோரிமான் லாஸ்ட் எபிசோட் இன்னும் எடுக்கவே இல்லை. டோரிமான் உருட்டு 1. டோரிமான் வந்து நான் போறேன், நீ தான் இன் மட்டும் வேலையை பார்த்துக்கணும்னு போறாங்க. டோட்டலா வந்து இது ஃபேக்கு. ஸ்டாண்ட் மைண்ட் பி டோரிமான். அந்த ஸ்டோரி அது வரையும் இருக்கும். நோபிட்டாக்கு கல்யாணம் வர வரையும் அந்த ஸ்டோரி டோரிமான் இருப்பாரு. டோரிமான் உருட்டு 2. டோரிமான் பேட்டரி வந்து வீக் ஆயிரும், டோரிமான் வந்து செத்துருவாரு. நோபிட்டா வந்து படிச்சு ஃபியூச்சர்ல போயிட்டு அந்த டோரிமானோட பேட்டரிய கண்டுபிடிச்சி டோரிமானுக்கு போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்பயும் அவன் டோரிமானை காப்பாற்ற முடியல, டோரிமானோட தங்கச்சியும் காப்பாற்ற முடியல. சரி, ஓகே, இதுதான் இப்ப டோரிமானோட கதை கைஸ். இப்ப நம்ம இந்த டோரிமான் கதையை கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, பாய் கைஸ், பாய்.